வந்தோன்னு சொல்லிட்டேன், நல்லா தான் இருக்காரு, மேல வெட்டிக்கு போடான்னு சொல்லிட்டேன். 95% நல்லா இருக்காரு. பக்கவாதத்தின் அறிகுறிகள் என்னன்னா, முதல்ல பக்கவாதம் வரதுக்கு முன்னாடி கண்கள் தானா மூடும், கைகள் சரியா வராது, நாக்கு உலரும், நடை தளரும். அதுக்கப்புறம் பக்கவாதம் வந்துட்டா எங்கேயும் வைத்தியம் கிடையாது தான் உண்மை. அப்புறமேட்டு போய் எங்கேயோ போய் லட்சக்கணக்காக கொடுத்து மூளையில் ஆப்ரேஷன் பண்ணி செலவு பண்ணிடுவாங்க. சில பேருக்கு காப்பீட்டில் போட்டாங்கன்னா வசூல் பண்ணிடுவாங்க. அப்புறமேட்டு அதே மாதிரி பிரைவேட்டில் போனால் வசூல் லட்சக்கணக்காக வசூல் பண்ணிடுவாங்க. 40 லட்சம். எத்தனை லட்சம்? 40 லட்சம் செலவு பண்ணி பக்கவாதத்துக்கு மீட்டு வந்திருக்காரு. நம்மகிட்ட வந்து ஒரே டெஸ்ட் சைக்கிள் ஓட்டுவீங்களான்னு கேட்டேன். கோமாடு தொண்டையில ஓட்டையை போட்டு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு காலத்துக்கு பக்கவாத்தால் வந்து நம்மகிட்ட சைக்கிள் ஓட்டி கேட்டாரு, எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. எந்திரிச்சு கீழே இருக்குங்க. அப்படியே போன எடுத்துக்க போவாங்க. நடந்து காட்டுங்க. நடந்து காட்டுகிறார். திரும்பி வாங்க. திரும்பி வாங்க. எங்க இருந்து வரீங்க? திரும்பி இல்லைங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம். பேர் என்னங்க? மோகன். பேர் என்னங்க? மோகன். என்ன தெருவு? சுக்காடு. என்ன தெருவுன்னு? ஓட்டா கம்பெனி பக்கம். ஓலா கம்பெனி பக்கத்துல இருந்து வந்திருக்காரு. நம்ம வைத்தியசாலைக்கு வந்தாரு. ஒரு நல்லா தான் இருக்குன்னு ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போக சொல்லியிருக்கேன். ஒரு வைத்தியசாலை பக்கவாதத்துக்கு விழிப்புணர்வாகவும் மறுவாழ்வுக்காகவும் எச்சரிக்கையாக தான் ஒரு வைத்தியம் பண்றோம். புரியுங்களா? இங்க பெரிய சீர்திருத்தம்லாம் பண்ணல. வந்து தைலம் கொடுக்குறோம். பாரம்பரியமான முறையில் தைலம் கொடுக்குறோம். சில மூலிகை மருந்து கொடுக்குறோம். இப்போ நல்லா தான் இருக்கான்னு சொல்லியாச்சு. மறுபடியும் வரணும்னா வரலாம், இல்லை நீங்கள் வேலைக்கே போகலான்னு சொல்லிட்டேன். முதல்ல பெட்ரோல் பங்குக்கு வேலைக்கு போக சொன்னேன். அந்த குறைந்த சம்பளத்தில் வேலை கொடுப்பாங்க. நல்லா முன்னேறி வந்துடலாம். இப்போ பேருங்க மோகன். மீண்டும் நல்லா தான் இருக்கார். மீண்டும் வரதுக்கு வாழ்த்துங்க. கை கொடுங்க. அந்த கையில் கொடுங்க. 2 கையுமே கொடுக்குறாரு. பாதிக்கப்பட்ட கை கொடுக்குறாரு. நல்லா தான் இருக்கார். நன்றி, வணக்கம்.